வராக இந்த காலை வேளையிலே விசுவாசத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். சங்கீதம் 91:16 பார்ப்போம். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பின் அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்லுகிறார். அப்போ விசுவாசத்தினால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ பிறந்ததுலேருந்து மரண நாள் வரைக்கும் நான் திருப்தியாக நடத்துவேன், நீ கேட்ட எல்லாத்தையும் கொடுப்பேன். யோவான் 14:14 நாமத்தினால் எதை கேட்குறாயோ நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் தருகிறாரு. எதுக்குன்னா, விசேஷமாக இவன் படித்தார் பூமியில் நம்மளை தான், விசேஷமாக படித்துற நம்மளை தான். நீ நல்ல அனுபவத்தை தான் கர்த்தர் பூமியில் அனுப்புனார். ஆனால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிற நம்ம என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படியாமல் இதை இழந்துடும். மோசை அந்த கண் வெடிப்பை போய் பேசினார், அவன் அடிச்சிட்டான். அதனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, கானான் தேசத்துக்குள்ளே போல. அப்போ நீடித்த நாட்களாய் அவனை திருப்தி ஆப்பேனா, இது தாவீது சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருன்னு புரிந்து கொள்ளணும். தாவீதிலே பேசி எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னு கேட்டால், ரட்சிப்பு ஒரு ஊழியக்காரனால் கொடுக்க முடியாது. என்னால் ரட்சிக்கப்பட முடியும் தவிர ரட்சிப்பு என்னால் கொடுக்க முடியாது. பரத்திலேருந்து ஒருத்தனுக்கு கொடுக்காது விட்டால் ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது ரட்சிப்பு எங்களை மாரி ஊழியக்காரன் நம்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொடுக்கறதுக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு பெருமை வந்துடும். என்கிட்ட வந்தால் தான் ரட்சிப்பு கொடுப்பேன், பெரிய ரட்சிப்பு தருவேன், சின்ன ரட்சிப்பு தருவேன், 5000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் பாருங்கள். மற்றவங்கள சொல்ல வரல, ஏன்னா மற்றவங்க கோச்சிப்பான் தான் என்னையும் சொல்கிறேன். அதனால தான் ஊழியக்காரன் நம்பி இது கொடுக்கல. மேன், நான் உள்ளபடி தான் பேசுவேன். அது கர்த்தர் கொடுத்து கிருபை. அப்போ நீடித்த நாட்களாய் அவனை திருப்தி ஆக்கி, நீடித்த நாட்களுங்க, நித்தியமாக தலைமுறையாக அப்படின்னு சொல்லுகிறாரு. நீ இருக்கிற நாள் வரை உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். விசுவாசம் நடந்து கொள்ளு, நல்லது. ஆனால் நம்ம கீழ்ப்படிது ரொம்ப முக்கியம். விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, கீழ்ப்படுது இருக்கணும். மற்ற 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு நீ எச்சரிக்கையார். நம்ம எவ்வளோ பேசியிருப்போம், அதுவே சொந்த தொட்டில் சூனியம். அப்போ நம்மளை சுத்திகரிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். சுத்திகரிப்பு. நம்மளை சுத்திகரிக்கப்பட்ட ஒழிய நம்ம மாறப்படுவோம். தன் சுத்திகரிக்கிறவனோ வாயிலிருந்து அறிக்கை செய்கிறவனோ தன் வாழ்வடைவான். அப்போது நம்ம விசுவாசம் வார்த்தை பேசுவது மட்டும் அல்லாமல் வேத வசனத்தில் நடக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே உங்களிடம் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.